மைக்கை வாய் பக்கத்தில் வைக்கணும். நீங்கள் தெர்மாமீட்டர் மாதிரி வாய்க்குள்ளே வச்சா மைக்கை வாய் பக்கத்தில் வைக்கணும். நீங்கள் தெர்மாமீட்டர் மாதிரி வாய்க்குள்ளே வச்சா அதான் இப்போ நிஷாந்த் வீட்டில் ஏதோ குருஸ்புரத்தில் அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு தான் வர்றேன். அவருடைய உடல் இங்கே வந்து ரீச் ஆகுறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் எல்லா ஏற்பாடுகளும் தகுந்த அதிகாரிகள்கிட்ட பேசி அவங்களோட சப்போர்ட்டில் ப்ராப்பராக வந்துகிட்ருக்கு. அது மாதிரி அவங்களோட ஒய்ஃபு சரபின் அவங்களுக்கு அவங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னோட டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை தகுந்த ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த பசங்களோட 2 சின்ன குழந்தைங்க 3 இயர்ஸில் ஒரு பாப்பா, 10 monthஸில் ஒரு பாப்பா. ஸோ அவங்களுடைய எதிர்காலத்துக்கு அவங்களோட படிப்புக்கு மற்ற விஷயங்களுக்கு எல்லாமே நானும் டிபார்ட்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அவங்க நம்ம மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த தங்கச்சி நம்ம ஃபேமிலி. ஸோ நம்ம குடும்பத்துக்கு நம்ம எப்படி பார்த்துக்குவோமோ அந்த மாதிரி பார்த்துக்குவேன். அது மாதிரி பகுதி அண்ணன்ட்டையும் சொல்லியிருக்கிறேன். கிஷோர் அண்ணன், சாம் எல்லாருமே அந்த குடும்பத்துக்கு நான் சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னா கூட அவங்க நம்ம டீம் எல்லாமே பார்த்துக்குவாங்க. ஸோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நிஷாந்துடைய பிளெஸ்ஸிங்கும் அவருடைய அந்த ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு டெஃபினட்டாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ். அதுக்கு எல்லாமே பண்ணியிருக்கு. அது ஆன ஹவர்லி பேசிஸில் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அது கிஷோர் அண்ணன் தான் எங்கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எம்பசி டு எம்பசியில் பேசி தகுந்த அதிகாரிகளோட பேசி அதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்திருக்கோம். மோஸ்ட்டாக நாளைக்கு அந்த மாதிரி வந்துடணும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் இப்போ பேசியிருக்காங்க. அதை வந்து ஒரு அவங்ககிட்ட இருந்து ஒரு ரெக்கார்டாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் சம்மந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் பண்ணியிருக்கேன். நாட் அ ப்ராப்ளம். எதுங்க? அதுதான் அதை அரசுக்கிட்ட பேசிட்டு தகுந்த அதிகாரிங்கக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு ஜாப் சப்போர்ட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு அடிப்படை தேவைகளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நஷ்ட ஈடு வாட் எவர் இட் இஸ் அது என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு ஆஸ் பர் லா ரூல்ஸ் படி நம்ம பண்ணலாம். பாலிசியில் என்ன இருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ.